ஒரு அழகான கிராமத்தில் ராஜு, ராமு இருவரும் மிகவும் நண்பர்கள். இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் ராஜுவுடனும், ராமுவுடனும் ஒரு கரடி ஒன்றும் இருந்தது. இவர்கள் மூவருமே நண்பர்கள். ராஜு கூறினான், ராஜு, நாம் ரொம்ப நாள் ஆயிற்று. நம்ம கரடியை பார்த்து. போய் பார்த்து வரலாமா? என்று கூறினான். ராமுவும், சரி, போய் வரலாம் ராஜு. வா, நாம் இருவரும் காட்டுக்குள் சென்று கரடியை பார்த்து வரலாம். கரடியை பார்த்தும் ரொம்ப நாள் ஆயிற்று அல்லவா? என்று கூறிக்கொண்டே காட்டுக்குள் சென்றார்கள். காட்டுக்குள் சென்றபொழுது கரடி இவர்களை பார்த்து, ஏய் ராஜு, ராமு, வந்துட்டீங்களா? எங்கடா போனீங்க இவ்ளோ நாளா? உங்களை பார்க்கவே இல்ல. ஏய் கரடி, என்ன இவ்ளோ பெருசாயிட்ட? என்று கூறினார்கள். இவர் இருவரும் கரடியை கூட்டிக் கொண்டு ஊருக்குள் வந்தார்கள். ஊருக்குள் வந்தவுடன் மிகவும் பயந்து போனார்கள். கரடி, இங்க பாரு, ஊருக்குள்ள என்னென்னமோ நடக்குது. உனக்கு தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கர என்று கூறியது கரடி. இவர்கள் மூவரும் கண்ணாமூச்சி விளையாடலாம் என்று முடிவெடுத்தார்கள். இவர்கள் இருவரும் சென்று ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது கரடி மாமா தேடிக்கொண்டிருந்தார். ராஜு, ராமு, எங்க போனீங்க? என்ன தனியா விட்டுட்டு நீங்க எங்க போனீங்க? இவர்கள் மூவரும் கண்ணாமூச்சி விளையாண்டவுடன் கரடி குழம்பி போனது. இந்த இருவரும் தம்மை விட்டுவிட்டு எங்கோ விளையாடச் சென்று விட்டார்கள் என்று யோசித்தது. சரி, நம் காட்டிற்குள்ளே செல்வோம், இவர்களை காணவில்லை என்று கூறிக்கொண்டே சென்றது. அப்பொழுது ராஜுவும் ராமுவும், ஏய் ஏய் கரடி, இங்க வா, எங்க போற என்று கூட்டிக் கொண்டு மறுபடியும் ஊருக்குள் வந்தார்கள். மறுபடியும் மூவரும் ஊருக்குள் வந்துவிட்டு, சரி கரடி, நீ போய் தூங்கிட்டு காலையில வா என்று சொல்லி அனுப்பினார்கள். கரடியும் சரி என்று சொல்லிவிட்டு காட்டுக்குள் சென்றது. காட்டுக்குள் சென்றவுடன் ராஜுவும் ராமுவும் வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டிற்கு வந்த ராஜுவும் ராமுவும், நாளை நாம் இருவரும் செர்ரி பழம் பறிக்கப் போகலாமா என்று முடிவெடுத்தார்கள். செர்ரி பழம் பறிப்பதற்காக கூடை ஒன்றை தயார் செய்தார்கள். தயார் செய்து செர்ரி பழத்தை பொறித்து கூடை முழுவதும் அடுக்கினார்கள். ராமு, இந்த பழத்தை நம்ம கரடிக்கும் கொடுக்கலாம். கரடி பாவம் அல்லவா என்று கூறினார்கள். ஆம் ராஜு, கரடி பாவம், கரடிக்கும் கொடுக்கலாம். கரடியும் சாப்பிட்டது. மூவரும் அந்த பழத்தை சுவைத்து மகிழ்ந்து உண்டனர். ராஜுவிடம் சில பழங்கள் இல்லாததால் காட்டுக்குள் சென்று பொறிக்கலாம் என்று போனான். ராமு கூறினான், இந்தா, நீ இந்த பழத்தை எடுத்துக்கொள், சாப்பிடு. பிறகு மூவரும் காட்டுக்குச் சென்று விளையாடலாம் என்று கூறிக்கொண்டார்கள். கரடியும் வயிறை நப்பியது. அப்பா, இப்பதான் பசி ஃபுல்லா அடங்கிடுச்சு. இப்படியே சாப்பிட்டாதான் நம்மளும் கொஞ்சம் நல்லா குண்டாவோம் என்று கூறிக்கொண்டே கரடியும் செர்ரி பழத்தை நன்று சுவைத்து சாப்பிட்டது. பின்பு ஊருக்குள் வந்த கரடி அந்த செர்ரி பழங்களை மற்ற குழந்தைகளுக்கும் கொடுத்தது. பின்பு, ராஜு, இதோ இதுதான் என் குகை. காட்டிற்குள் இருக்கும் என் குகை, வந்து பாருங்கள் என்று கூறியது. ஆம் என்று கூறிக்கொண்டே ராஜுவும் ராமுவும் கரடியின் கூடு பார்க்கறதுக்காக சென்றார்கள். அவர்கள் சென்றபொழுது மூவரும் சேர்ந்து விளையாடிக் கொண்டே இருந்ததில் பொழுது போனதே தெரியவில்லை. சாயங்காலம் 5 மணிக்கு மேல் ஆனது. இதனால் கரடி, ராஜு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க உங்க அம்மா திட்டுவாங்கல்ல. சரி, இந்தாங்க உங்க செர்ரி பழத்தை எடுத்துட்டு நீங்க போங்க. நான் காட்டுக்குள்ள போறேன். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க என்று சொல்லிக்கொண்டு அது காட்டுக்குள் சென்றது. ராஜுவும் ராமுவும் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் வளர்த்த நாயும் அவருடன் வந்து கூட சேர்ந்து விளையாடியது. பின்பு மூவரும் சேர்ந்து ராஜு கூறினான், ராமு, நான் ஒரு கத்தி செஞ்சிருக்கேன். இந்த கத்தியில இந்த கயிறை நம்ம அறுத்து பார்க்கலாமா என்று கூறிக்கொண்டே ஒரு கயிறை அறுத்து பார்த்தார்கள். அப்பா, ரொம்ப ஈஸியா இருக்குது ராமு. இது நல்லாதான் கண்டுபிடிச்சிருக்க. ஆமா, என்ன நம்ம காட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான சவுண்ட் வருது. என்ன சவுண்டு ராஜு இது? ஆமால்ல, ஏதோ சவுண்ட் வருதுல்ல என்று கூறிக்கொண்டே வெளியே வந்தார்கள். கரடியிடம் மன்னிப்பு கேட்டார்கள். ராமு கூறினான், கரடி, நாம் மூவரும் காட்டுக்குள்ள போய் வரலாம் என்று. மூவரும் முடிவு செய்தார்கள், காட்டிற்குள் செல்லலாம் என்று. மூவரும் குதித்து குதித்து காட்டிற்குள் ஓடினார்கள். காட்டுக்குச் சென்ற ராமுவும் ராஜுவும் கரடியும் மிக வித்தியாசமான ஒரு சத்தத்தை கேட்டார்கள். அதை கேட்டதும், என்ன சத்தம் இது என்று சத்தம் போட்டு சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கரடி ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டது. ஐயையோ, என்னை யாரோ பிடித்து விட்டார்கள். ராஜுவும் ராமுவும் எங்கே? என் நண்பர்களை காணவில்லை என்று கரடி கண்ணீர் விட்டு அழுதது. ராஜுவும் ராமுவும்
அப்பொழுதுதான் வந்தார்கள். ராஜுவும் ராமுவும் கரடியை பார்த்துவிட்டு, "உன்னை யார் இவ்வாறு கட்டி வைத்தது? நீ எதற்கு இதுக்குள் வந்து மாட்டிக்கொண்டாய்?" என்று அந்த கயிறை அறுக்க முயற்சி செய்தார்கள். அறுத்து அதனை விடுவித்தார்கள். விடுவித்த கரடி மிகவும் மகிழ்ந்தது. "என்னை யாரோ பூட்டி வைத்து விட்டார்கள் ராஜு. எப்படி மாட்டிக்கொண்டேன் என்றே தெரியவில்லை. மாட்டிக்கொண்டு விட்டேன். நாம் என்ன செய்வது? காட்டுக்குள் போகவே எனக்கு பயமாக இருக்கிறது" என்று கூறியது கரடி. அப்பொழுது ராஜுவும் ராமுவும் கூறினார்கள், "ஆம், நீ பயப்படாதே. எங்களுடன் எங்கள் வீட்டில் தங்கிக்கொள். இனி காட்டிற்குள் சென்றால் உன்னை யாராவது பிடித்து விடுவார்கள்" என்று கூறினான் ராமு. கரடியும், "ஆம், நானும் இங்கேயே உங்களுடனே தங்கி விடுகிறேன்" என்று கூறியது. ஆனால் கரடியின் உருவம் பெரிதாக இருந்ததால் வீட்டிற்குள் செல்ல இயலவில்லை. அப்பொழுது ராஜுவும் ராமுவும் காட்டிற்குள் சென்று நல்ல ஒரு இடமாக பார்த்து அதனை விட்டுவிட்டு வரலாம் என்று முடிவு செய்தார்கள். அவர்கள் சொன்னது போலவே காட்டிற்குள் சென்றார்கள். அப்பொழுது கரடியும் காட்டிற்குள் சென்று, "ஓகே ராமு, ராஜு, நான் பத்திரமா இருந்துக்கிறேன். என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டு போயிருக்கீங்களா? நான் பத்திரமா இருந்துக்கிறேன்" என்று கூறிவிட்டு ராஜுவிடமும் ராமுவிடமும் சொல்லிவிட்டு சென்றது. அடுத்த நாள் காலையில் இவர்கள் மூவரும் குளத்திற்குச் சென்று கல்லை விட்டு விளையாடுவதற்காக ரெடியானார்கள். அப்பொழுது ராமு மிகப்பெரிய ஒரு கல்லை எடுத்து குளத்திற்குள் எறிந்தான். அது எவ்வளவு தூரமாக போகிறது என்று பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கரடி மிகவும் வேகமாக சிரித்தது. அப்பொழுது ஊர் மக்கள் அனைவரும் இதனை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நாம் எப்பொழுதும் வின் பண்ணுவோம். இப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் ராஜு, ராமு. டாடா, பாய் என்று சொல்லிவிட்டு கரடியும் சென்றது. இவர்கள் இருவரும் ஊருக்குள் மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடினார்கள். இவ்வ இவர்கள் விடுமுறை நாட்கள் இவ்வாறே கழிந்தது. ஊருக்குள் அனைவரும் உறங்கச் சென்றார்கள். டாடா, பாய். லீவு முடிந்தது.